தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஏசப்பா உங்களை நேசிக்கிறாரு. ஏசப்பா உங்க மேல அன்பாகவே இருக்கிறாரு. இந்த ஜீவபத சேனலை தொடர்ந்து பாருங்க. ஏசப்பா உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாரு. இதனால ஆண்டவர் உங்களுக்காக தந்த வேத வசனம் சங்கீதம் 34:10 வசனம். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்னியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மை குறைபடாது. பாருங்க, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்னியா இருக்கும். அதாவது மேய்கிறதுக்கு அது முயற்சி எடுத்து தனக்கு ஆகாரம் கிடைக்காத என்ன செய்யணும், பட்னியா இருக்கணும். சிங்க குட்டி எப்படி, சிங்கம் எப்படி காட்டுக்கே ராஜா, அது எதுக்குமே பயப்படாது. அது சாப்பிட நினைச்சதால அவன் சாப்பிட முடிச்சிடும். எந்த மிருகத்தையும் அடிச்சு அது சாப்பிடும். நம்ம சிலவெல்லாம் அந்த இதுல பார்த்துருக்கோம். யூடியூப்ல அந்த காட்டு மிருகங்கள் எல்லாம் காட்டுறாங்க. அது நம்ம பார்த்துருக்கோம். சிங்கம் எப்படி செயல்படுங்கிறதெல்லாம் தெரியும். அதே போல இப்ப சிங்கத்துக்கே என்ன செய்யுது, பட்னியா இருக்கக்கூடிய நிலைமை உண்டாகும். அப்ப பாருங்க, வசனம் சொல்லப்பட்டிருக்குது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மை குறைப்படாது. நீங்க தேடக்கூடிய முறைப்படி அவரை எந்த நேரம் தான் தேடணும். சில காலையில தேடணும். உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணலாம். ஒரு காரியங்கள் நடக்கலையா, நீங்க கேட்கறது கிடைக்கலையா, உபவாசம் விட்டாப்படியா அழுது நம்ம ஆண்டவங்களை கேட்கலாம். ஒரு சின்ன பிள்ளை பாருங்க, ஒரு அப்பா அம்மா கிட்ட ஒரு காரியத்தை சாதிக்கிறதுக்கு என்ன செய்யுது, அது அட்டாவடி பண்ணி அழுது ஜெபம் பண்ணி அழுது கேட்கும் பொழுது அழுகும் பொழுது தாவப்பிள்ளார் என்ன செய்யறாங்க, இறங்கி அதை செஞ்சிடறாங்க. இப்ப நம்ம அப்பாவை நம்ம ஏசப்பாவை கேட்கும் பொழுது நம்ம அப்பாவும் அப்படி ஒரு இறக்கம்ல குணமுள்ளவராக ஏசப்பா ஆசீர்வதிக்கிறார். அப்ப ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. இங்க எந்த குறைவுல இருந்தாலும் சரி, வீட்டுல குடும்பத்துல குறைவா இருந்தாலும் சரி, உங்களுடைய வேலையில உங்களுடைய சம்பளம் கூட குறைவா இருக்கலாம். குறைந்த சம்பளத்துல நீங்க வேலை பார்க்கலாம். குறைந்த ஒரு சின்ன வேலையை நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். நீங்க சின்ன ஒரு குடும்பத்தை நடத்தி கொண்டிருக்கலாம். உங்களுடைய விவசாயம் ஒரு குறைவாகவே நடந்து கொண்டிருக்கலாம். நீங்க படுற பிரயாசத்துக்கு ஏற்ற பலன் இல்லாதபடி எல்லாமே குறைவாகவே நடந்து கொண்டிருக்கலாம். அந்த குறைவில நிறைவாக்குறவர் தான் நம்ம ஆண்டவர். ஒரு குறைவு குறையில்லாதபடி என்ன செய்றாரு, குறையில நிறைவேற்றி ஆசீர்வதிப்பாரு. உங்களுக்கு இப்ப சிங்கக்குட்டியா பட்னியை மட்டும் முதல்ல பாக்குறோம். நமக்கு பட்னியும் வராது, பசியும் வராது, ஒரு குறையும் வராதபடி ஆண்டவர் எல்லாவற்றில நிறைவாக தந்து உங்களை ஆசீர்வத்தை உங்களை வழி நடத்துவாரு. இதனால் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரிசுத்தம் நல்ல பிதாவே, தோத்திர நன்றி ஏசப்பா. ஆண்டவரே, இந்த வேத வசனத்தை கேட்ட உங்க பிள்ளைல ஒவ்வொருத்தரும் தனித்தனியா பேர் பெறா தொட்டு நீங்க ஆசீர்வதிங்க தகப்பனே ஏசப்பா. ஆண்டவரே, தோத்திர சிங்க குட்டிகளை ஆண்டவரை தாழ்ச்சி என்று பட்னியா இருக்கும் அப்பா. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மை குறைபடாது. நாங்க ஆண்டவரே, இந்த வேத வசனத்துல நாங்க பாக்குறோம் அப்பா. ஏசப்பா, நம்ம தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு குறையும் வராதபடி ஆண்டவரை நீங்க ஆசீர்வதிங்கப்பா. யாரெல்லாம் தேடி கொண்டிருக்கிறார்களோ, இடத்துல கேட்டுக் கொண்டிருக்கிறார்களோ, இந்த பிள்ளைகளை வெக்கப்பட்டு போகாதபடி நீங்க ஆசீர்வதிங்க தகப்பனே. நன்றி ஏசப்பா. தோத்திர தேவைகளை சந்திங்க, குறைவுகளை நிறைவாக்குங்க. ஏசாப்பா, தோத்திரத்தினால பிறந்தநாளை சந்திக்கிற ஒவ்வொருத்தருக்கா, பிள்ளைகளுக்கா, பெரியவர்களுக்கா தோத்திர எல்லாரையும் ஆசீர்வதியும். எல்லாருக்கும் இந்த வருஷம் ஆசீர்வாதமா இருக்க உதவி செய்ய தகப்பனே தோத்திரம். ஏசாப்பா, திருமண நாளை சந்திக்கிற குடும்பத்தினர்களுக்கா தோத்திரம், அவர்களையும் செய்துமே ஆசீர்வதிக்கப்பா. ஆண்டவரே, தோத்திர குடும்பத்துக்குள்ள சமாதான சந்தோஷம் இந்த வருஷத்துல உண்டாகட்டும். ஆண்டவரே அப்பா, திருமணம் ஆகி ஆண்டவர் குழந்தை இல்லாமல் இருக்கிற குடும்பத்தினர்களுக்காக தோத்திரம். அவர்களுக்கு இந்த வருஷத்துல ஒரு அற்புதம் செய்யும். குழந்தை பாய்க்கத்தை நீங்க கொடுங்க தகப்பனே. யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சி இந்த ஜபத்தை பார்க்கிறார்களோ ஒவ்வொருத்தருக்கு இந்த வருஷத்துல நீர் அற்புதம் செய்ய தகப்பனே தோத்திரம். நன்றி ஏசாப்பா. தோத்திரம் ஏசாப்பா. தோத்திரம். வியாதி படைக்கிற ஒவ்வொருத்தருக்கு நல்ல சுகமான ஆரோக்கியத்தை கொடுங்க ஆண்டவரை ஏசாப்பா. அப்பா, விவசாயிகளுக்கா ஜபிக்கிறோம். அவர்களை தெய்வமே ஆசீர்வதியும். எந்த பாதிப்புகள் வராதபடி, இந்த மழைநாள பாதிப்புகள் வராதபடி நீர் ஆசீர்வதியும். மீனவர்களை தேவன் ஆசீர்வதியும். ஆண்டவரே, அவர்களுக்கு அடிக்கடி வர பிரச்சனைகள் எல்லாம் மாற்றி போட்டு ஆண்டவரே அவர்களுக்கு ஒரு அற்புதங்களை செய்யும். உங்க குடும்பத்தை தேவன் ஆசீர்வதியும். அவர்கள் படுற பிரயாசத்துக்கு ஏற்ற பலனை நீங்க கொடுக்க தகப்பனையும் தோத்திரம். ஆண்டவரே, சிறு சிறு கடை வியாபாரங்களை செய்யறவர்களை தெய்வமே இது ஆசீர்வதிங்க ஏசப்பா. தோத்திரம். நன்றி ஏசப்பா. ஊழியக்கார பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா, பல தேவைகளுக்கா ஜெபம் பண்ணி ஆண்டவரை சோர்ந்து போயிருக்கிறார். உங்களோட பிள்ளைகளுக்கு இந்த வருஷத்துல ஒரு அற்புதம் செய்ய ஆண்டவரே. இன்றைக்கு ஒரு அற்புதம் செய்ய ஆண்டவரே. ஊழியத்துல சபையில ஒரு அற்புதம் செய்ய ஆண்டவரே. ஏசப்பா, குறைவுகளை நிறைவாக்குங்க தகப்பனே தோத்திரம். ஆண்டவரே தோத்திரம். ஊழியக்கார பிள்ளைகளை
தாங்கி வழி நடத்துங்க, குறைகள் வராதபடி நீங்க நடத்துங்க ஆண்டவரே. ஏசாப்பா தோத்திரம் ஆசீர்வதிங்க. இந்த கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்தம் நல்ல பிதாவே.